அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி, அதாவது நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையாக நமக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கு. இந்த தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் நாளைய தினம் குளிக்கும் தண்ணியில் இந்த பொருட்களை எல்லாம் போட்டு குளிக்கிறதுனால நம்மளுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடைஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேய்வதற்கான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படும். சரி, என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. இப்போது பதிவுக்குள்ளே போகலாம். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை. இந்த திதியானது எப்போ துவங்குது அப்படின்னா திங்கக்கிழமை, அதாவது இன்னைக்கு நைட்டு 10:45க்கு மேலே தொடங்குதுங்க. அது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இரவு 10 மணி வரைக்கும் இருக்குங்க. அதனால் நாளைய தினம் மாலை 4 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. மஞ்சத்தூளோ தயிரோ பாலோ இதில் எது உங்களால் முடியுமோ வாங்கி கொடுங்க. இளநீர் வாங்கி கொடுக்கும் பொழுது ஜோடியான இளநீர் தான் வாங்கி கொடுக்கணுங்க. சரிங்க, நாளை தினம் குளிக்கின்ற தண்ணியை எப்படி நம்ம என்னென்ன பொருட்களை உபயோகப்படுத்தி நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கோங்க. அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, பக்கெட்டு ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. இப்போது இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதே போல் 1 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமமும் தயிரும் எதற்காக அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரம், பீடை, அதுபோல் கசப்புகள் எல்லாமே, மனக்கசப்புகள் எல்லாமே நீங்குவதற்காக நம்ம இதை சேர்த்துருக்கோம். இதற்கூடவே ஒரே ஒரு அருகம்பில்லை சேர்த்துக்கோங்க. அருகம்பில் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானுக்கு உரிய ஒரு இலை, அதனால் அருகம்பில்லை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன துளி அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே 10 நிமிஷம் விட்டுட்டு எல்லாருமே குளிச்சுக்கலாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பக்கெட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு ஊற வச்சு குளிக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள், கடன் எல்லாமே தீருவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உருவாகும். இப்போ இந்த சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் தேயணும், கடன் தேயணும், நோய் தேயணும், அதே போல் வழக்குகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்யணும். நிச்சயமாக நீங்கள் இது குளிச்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த பதிவில் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம், சங்கடஹர சதுர்த்தி, செவ்வாய் பகவான் இவங்க எல்லாருக்கும் உரிய ஒரு நாளாக இருக்கனால நாளைக்கு வாங்க வேண்டிய முக்கிய 3 பொருட்களை பற்றியும் ஏற்ற வேண்டிய தீபம் பற்றியும் அடுத்த பதிவில் நான் தர இருக்கிறேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.